கொஞ்சம் கேளாயோ உலகமே உலகமே
சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். பாவச் சுமையின் சின்னமாக உன்னை சுமந்த இயேசுவே, பாவச்சுமையின் சின்னமாக உன்னை சுமந்த இயேசுவே, புதிய வாழ்வின் புனிதமாக உன்னை உயர்த்தி விட்டார். புதிய வாழ்வின் புனிதமாக உன்னை உயர்த்தி விட்டார். சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். ஆணி கொண்டு உன்னில் அறைந்து உயிரை நீத்தார் இயேசுவே, ஆடிக்கொண்டு உன்னில் அறைந்து உயிரை நீத்தார் இயேசுவே, மேனி வழிந்த குருதி நனைந்து புனிதமானாய் சிலுவையே. மேனி வழிந்த குருதி நனைந்து புனிதமானாய் சிலுவையே. சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் வார்த்தை இறுதியாக உந்தன் மேலே ஒலித்தது. இறைவன் வார்த்தை இறுதியாக உந்தன் மேலே ஒலித்தது. அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடமே பிறந்தது. அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடமே பிறந்தது. சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். பிறந்த நிகழ்வும் இறந்த விதமும் அடிமை கோல காட்சியே. பிறந்த நிகழ்வும் இறந்த விதமும் அடிமை போல காட்சியே. நிகழ்ந்ததனைத்தும் சிகரமாக உன்னில் முடிந்தது மாட்சியே. நிகழ்ந்ததனைத்தும் சிகரமாக உன்னில் முடிந்தது மாட்சியே. சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். தலையை சாய்த்து உயிரை நீக்க அன்னை மடியும் இல்லையே. தலையை சாய்த்து உயிரை நீக்க அன்னை மடியும் இல்லையே. கரங்கள் விரித்து உன்னில் மறித்தார் புனிதமானாய் சிலுவையே. கரங்கள் விரித்து உன்னில் மறித்தார் புனிதமானாய். மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியா.
மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியா இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பிப் பார்க்க மாட்டேன், திரும்பிப் பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பிப் பார்க்க மாட்டேன், திரும்பிப் பார்க்க. அதனுடைய 6வது ஞாயிறு தினத்திலே இன்று கிராஞ்சி கிறிஸ்து அரசர் திரு அவையாக எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு பங்குகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜூபிலி ஆண்டை மையப்படுத்திய இந்த புனித திருச்சிலுவையை எங்களுடைய ஆலயத்துக்கு நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். எனவே இன்றைய திருப்பலியை உங்களோடு இணைந்து திருச்சிலுவையின் மறைபொருளுக்காக ஒப்பு கொடுக்கின்றேன். எனவே இந்த திருச்சிலுவை தான் எங்களுடைய வாழ்வு. இந்த திருச்சிலுவைக்காகத்தான் நாங்கள் திருமுழுக்கின் வழியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்வோம். இந்த திருச்சிலுவையாகவே நாங்களும் மாற இந்த திருப்பலியிலே வரம் கேட்போம். இந்த ஜூபிலி ஆண்டை சிறப்பிக்கின்ற முகமாக எங்களுடைய மறை மாவட்டம் தயாரித்து அனுப்பியிருக்கின்ற இந்த பதாகை, அந்த ஆண்டு தொடங்குகின்ற பொழுது அதை எங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தோம். இந்த பதாகையிலே நம்பிக்கையின் திருப்பயணிகளாகும், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று ஆங்கிலத்தில் இருக்கு. நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற கருப்பொருளிலே இந்த ஜூபிலி ஆண்டு அல்லது இந்த வழிபாடுகள் இந்த ஆண்டிலே சிறப்பிக்கப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அங்கே ஒரு இலச்சினை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்திருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். இம்முறை திருவிவிலிய வினாவுடை போட்டியிலே இந்த ஜூபிலி ஆண்டை பற்றியும் இந்த இலட்சணையினுடைய விளக்கங்கள் பற்றியும் பல்வேறு விதமான கேள்விகள் வருவதற்கு அவர்கள் தயாரித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். திருவிவிலிய போட்டிக்கான திருவிவிலிய பகுதிகளும் இந்த பாட பகுதிகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை வாட்ஸ்அப் ஊடாக உங்களுக்கும் அனுப்பி விடுவேன். பிள்ளைகள் அதனை எடுத்து இப்ப இருந்தே படிக்க தொடங்கவும். இந்த இலட்சணையிலே முதலாவதாக இருப்பது திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவை ஒரு வளைந்ததாக அந்த இலட்சணையிலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு வளைந்த தோற்றத்திலே இருக்கிறது. அந்த திருச்சிலுவையினுடைய அடியிலே நங்கூரம் இருக்கிறது. அந்த திருச்சிலுவையை முன்னுக்கு இருக்கிற நபர் பற்றி பிடிக்கின்றார். அவரை பற்றி பிடித்தவர்களாக ஏனையவர்களும் நிற்கின்றார்கள். அந்த திருச்சிலுவையும் இந்த பற்றி பிடித்த ஆக்களுமாக சேர்ந்து ஒரு படகு போன்று வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த படகு கடலிலே பயணிப்பதை உறுதிப்படுத்த அங்கே அலைகளாக அந்த படத்திலே வடிவமைத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்படியாக இந்த திருச்சிலுவையினால தான் நாங்கள் வாழ முடியும். இந்த திருச்சிலுவை தான் எங்களுடைய வாழ்வுக்கு உறுதி தருகின்றது, நம்பிக்கை தருகின்றது என்பதை அந்த படம், அந்த இலட்சணை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. அந்த திருச்சிலுவை அந்த படகினுடைய துடுப்பு, தாங்குகோல். நீங்கள் வள்ளங்களிலே தாங்கி பண்ணைகளுக்கு போகிறது அல்லது இந்த பட்டியல் பார்க்க போகிறது என்று சொன்னால் துடுப்பு.
துடுப்பில்லாட்டிக்கு படகு ஓடாது. ஆக எங்களுடைய வாழ்க்கை என்னும் படகு, எங்களுடைய வாழ்க்கை என்னும் படகினுடைய துடுப்பு இந்த திருச்சிலுவை என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்வோம். இந்த திருச்சிலுவை மேலிருந்து கீழாக இருக்கின்ற இந்த நேர்கோடு இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவை வெளிப்படுத்துகின்றது. இந்த குறுக்கு கோடு எங்களுக்கும் அயலவருக்கும் இடையிலான உறவை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே எந்த ஒரு வடிவமைப்புக்கும் ஏதோ ஒரு பொருள் அர்த்தம் இருக்கிறது. அதனை வடிவமைத்தவர்கள் அதை மையப்படுத்தி தான் செய்திருக்கின்றார்கள். ஆகவே பாருங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த உலகத்திலே தனி மனிதர்களாக பிறந்தாலும் தனித்து வாழ முடியாது. மெய்யியல் ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் சமூக பிராணிகள். நாங்கள் சமூக பிராணிகள். பிராணிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பையும் அது தனித்திருக்காது, எப்பையும் கூட்டமாகத்தான் தெரியும். நாங்களும் அந்த சமூக பிராணிகள் தான். தனித்து வாழ முடியாது, மற்றவர்களோடு சேர்ந்து தான் பயணிக்க முடியும். ஆகவே இறைவனை பற்றி கொண்டு அயலவர்களையும் பற்றி கொண்டுதான் இந்த நம்பிக்கை பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எனவே இந்த சிலுவை மீட்பின் சின்னமாக ஆண்டவர் இயேசுவாலே மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த காலங்களிலே இது மடமையின் சின்னமாக, தண்டனை கொடுக்கின்ற சின்னமாக இருந்த இந்த மடமையின் சின்னம் மீட்பின் சின்னமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சிலுவையை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். சிலுவையை நாங்கள் வைத்திருக்கின்றோம், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல மாட்டீர்கள். அந்த சிலுவையை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்விலே நோய்கள் அல்லது துன்பங்கள், பிரச்சனைகள் அல்லது தீயவனுடைய ஆட்கொள்ளுதல் எல்லாம் உங்களுடைய வாழ்வை ஆட்டி படைக்கின்ற பொழுது நீங்கள் திருச்சிலுவையை ஒருக்கா பற்றி பிடித்து பாருங்கள், என்ன செய்யும். அந்த திருச்சிலுவை உங்களுக்கு வெளிப்படுத்தும். அந்த திருச்சிலுவையினால அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நீக்க முடியும், போக்க முடியும், அகற்ற முடியும், ஓட்ட முடியும், குணப்படுத்த முடியும், வல்லமை தர முடியும், எங்களுடைய வாழ்வுக்கு உறுதி பலம் தர முடியும். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்து அரசரை நம் பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம், நம் வாழ்வாக கொண்டிருக்கின்றோம். அந்த கிறிஸ்து அரசர் இந்த திருச்சிலுவையின் வழியாகத்தான் இந்த மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுத்தார். எனவே அவருடைய வழியிலே நடக்கின்ற நாங்கள் இந்த திருச்சிலுவையை பற்றி நம்பிக்கையோடு, நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நமது பயணத்தை தொடருவோம். ஆமீன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, மது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருடைய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். சிலுவை மரமே சிலுவை மரமே ஆராதனை செய்வேன், உன்னை ஆராதனை செய்வேன். சிலுவை மரமே சிலுவை மரமே ஆராதனை செய்வேன், உன்னை ஆராதனை செய்வேன். என் வாழ்வில் வரும் துயரம் உன் சிலுவை பாதை பயணம் என்று உவந்தே சுமந்திடுவேன், உன் நிழலில் நடந்தே வந்திடுவேன். சிலுவை மரமே சிலுவை மரமே ஆராதனை செய்வேன், உன்னை ஆராதனை செய்வேன். பாவம் செய்தது நான் என்றாலும் பழியை சுமந்தது நீ அல்லவா. சிலுவை சுமத்திய கொடியவன் நானே, அதையும் மறந்து மன்னிப்பவன் நீயே. தொலைந்த ஆட்டை தேடும் ஆயன், இழந்த வீட்டை மீட்டமைந்தன், இழிவு என்பதை புனிதம் செய்தாய், அழிவு வராது என்னை காத்தாய். பாவக் கழுவாய் பலியாகி நின்றாய், கருணை மூகிலாய் கரம் விரித்தாய். அந்த சிலுவை மரத்தை எந்த நெஞ்சினில் சுமந்து உன் பயண பாதை என்றும் தொடர்ந்திடுவேன். அந்த சிலுவை மரத்தை எந்த நெஞ்சினில் சுமந்து உன் பயண பாதை என்றும் தொடர்ந்திடுவேன். சிலுவை மரமே சிலுவை மரமே ஆராதனை செய்வேன், உன்னை ஆராதனை செய்வேன். தெய்வம் நீ என்னை தேடி வந்தாலும் உன்னை விலகி சென்றது நானே. வழியும் ஒளியும் நீ என்றாலும் இருளின் பாதையில் மகிழ்வதும் நானே. இறைவன் நிலையை துறந்த தேவன் மனுவாய் வந்தது அன்பின் வேந்தன்.
கசைகள் அடியும் சிரசினில் முடியும் சிலுவை சுமையும் ஏற்று நின்றாய் உனது உடலின் கடைசி துளியும் அற்புத ஊற்றாய் பொழிகின்றாய் அந்த சிலுவை மரத்தை எந்த நெஞ்சினில் சுமந்து உன் பயண பாதை என்றும் தொடர்ந்திடுவேன் அந்த சிலுவை மரத்தை எந்த நெஞ்சினில் சுமந்து உன் பயண பாதை என்றும் தொடர்ந்திடுவேன் சிலுவை மரமே சிலுவை மரமே ஆராதனை செய்வேன் உன்னை ஆராதனை செய்வேன் என் வாழ்வில் வரும் துயரம் உன் சிலுவை பாதை பயணம் என்று உவந்தே சுமந்திடுவேன் உன் நிழலில் நடந்தே வந்திடுவேன் சிலுவை மரமே சிலுவை மரமே ஆராதனை செய்வேன் உன்னை ஆராதனை செய்வேன் சிலுவை இது சிலுவை இது